உட்கார. நீ உட்கார. பாருங்கடா, கொஞ்ச நாளா எனக்கு ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிச்சு குடிச்சு உடம்பெல்லாம் ஹீட் ஆயிடுச்சு. அதனால நான் இன்னைக்கு பீர் தான் குடிக்க போறேன். எனக்கும் பீர் தான் வேணும். டேய், விஸ்கி குடிக்கடா. விஸ்கில ரிஸ்கே இல்லடா. வேணா பீர் சொல்லுடா. எஸ் சார். 3 லார்ஜ் விஸ்கி, 3 பீர், 2 மிக்சர், 2 சிப்ஸ். டேய் விஜய், உனக்கு என்னாச்சுடா? ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? எவ்வளவு விஸ்கி குடிச்சாலும் போதையே ஏறலடா. கணக்கு, நம்ம எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்கிறோம்? உயிருக்கு உயிரா 7 பேர் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர்? 6 பேர் இருக்கோம். ஓ, ரமேஷ் இங்க இல்லைன்னு சொல்றியா நீ? ஆமாண்டா, அவன் நம்மளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சதே இல்லை. ஆனா இப்பெல்லாம் அவன் விலகி போய்கிட்டே இருக்கான்டா. அது கரெக்டா. நாம பேசுனா கூட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறான். ஏதாவது லவ் டிசப்பாயிண்ட் ஆயிருக்குமோ என்னவோ? இருந்தாலும் இருக்கும்பா, யாருக்கு என்ன தெரியும்? அதனாலதான் சொல்றேன், ஒருத்தரை புரிஞ்சுக்காம லவ் பண்ண கூடாதுன்னு. அதுக்கு பதிலா ரமேஷ் உன்ன மாதிரி லவ்வுக்கு பின்னு தவறா நடக்கிறவன் இல்ல. பாருங்கடா, உண்மை என்னன்னு அவன் வாயாலே சொல்ல வைக்கணும். நாம எல்லாம் சேர்ந்து அவனுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். ஓகே ஓகே. தீஞ்ச வாசனை மூக்க தொடங்குது. நாம குடிச்சிருக்கிற ஆல்கஹால் வாசனைடா. சும்மா சொல்லுறாங்க அப்படிங்கிறியா? சரி, ஓகேவா? சப் இன்ஸ்பெக்டர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். தேங்க்யூ சார். நோ மென்ஷன். வரேன் டாக்டர். ஓகே. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ சார். அதான் சார், ரமேஷ் சாவை பத்தி விசாரிக்கலான்னு வந்தேன். இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ். இதை நாங்க தெரிவிக்கிறது நல்லதில்லை. இப்பதான் சப் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் சார் வெளியே போனாரு. நீங்க போய் அவரை பார்த்தா ஏதாவது நியூஸ் கிடைக்கலாம். அதுவும் நல்ல யோசனை தான். நான் போய் அவரை மீட் பண்றேன். வரேன் சார்.
சரி. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம். என்ன? என் பேரு நிரஞ்சன். நான் ஞாயிறுமலை பத்திரிகை ரிப்போர்ட்டர். பை த பை, ரமேஷ்ங்கிற பையன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான்ல, அந்த கேஸை நீங்க தான் ஹேண்டில் பண்றதா டாக்டர் சொன்னாரு. அத பத்தின விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு தான் வந்தேன். ஓ, அந்த கேஸா? ஆமா சார். நான் கூட அவன் காலேஜ்ல படிக்கிற கிளாஸ்மேட் கிட்ட விசாரிச்சேன். என்ன சார் இது, வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா ஆச்சரியமா இருக்குல்ல சார்? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவன் ஒரு முட்டாள். முட்டாளா? தனக்கு எய்ட்ஸ் இருக்குமோன்ற பிரமையில அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். புவர் சாப். என்ன சார் சொல்றீங்க நீங்க? ஏன் சார் அவனுக்கு எய்ட்ஸ் இருக்குங்கிற பிரமை எதனால வந்துச்சு? இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார், இதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா? இருக்கு. அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எழுதின லெட்டர் இது. டியர் சுனில், கனகு, குமார், ரகு, அஜித், இந்த உலகத்துல உங்களை விட எனக்கு வேற யாரும் இல்ல. நான் ஏன் உங்ககிட்ட விலகி இருந்தேங்கிறது காரணத்தை சொல்ல விரும்புறேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியா குடிக்கிறதுக்கு போனீங்க. குடிக்கிறது எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால செகண்ட் ஷோ பிக்சருக்கு போனேன். அன்னைக்கு லுக் ரமேஷ், மனசு எதை பிரியப்படுதோ அதையெல்லாம் அடைஞ்சு சுகத்தை அனுபவிக்கிறவன் தான் மனுஷன். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் ஆசைகள் அனுபவிச்சு திருப்தி பட்டே தீரணும். இப்ப இருக்கிற வாகனங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னி வச்சிருக்காங்களே, எதுக்கு தெரியுமா? பஞ்சரானா பஸ்டானா அதை பயன்படுத்திக்கிறதுக்கு தான். சோ த்ரோட் பாடியே பஸ்ட் ஆகிற அளவுக்கு வந்திருக்கு. அப்படின்னா அப்படின்னா உனக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு. கவலைப்படாதே, ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா நான் குணமாக்கிடுறேன். 10,000? என்கிட்ட இல்ல டாக்டர், நான் ஏழைன்னு சொல்ற, பணக்காரங்க நோயை ஒட்டிக்கிட்டு வந்திருக்க. சரி சரி, எவ்வளவு வச்சிருக்கே அதை கொடு. தற்சமயம் கண்ட்ரோல் ஆகுற மாதிரி நானே தயார் செய்த மாத்திரை கொடுக்கிறேன். நர்ஸ், எஸ் சார். அந்த எய்ட்ஸ் மாத்திரை பாட்டில கொண்டா. இதுல 12 மாத்திரை இருக்கு. டெய்லி 3 மாத்திரை முழுங்கி தண்ணியை குடி. பூர்ணமா குணமாகாது. எதுக்குன்னா ஆயிரக்கணக்கான ரூபாயில முழுங்க நோய். இது பாரு, நிறைய பணத்தை கொண்டா பூர்ணமா குணமாயிடும். ஏற்பாடு பண்ண. ஆகட்டும் சார், வரேன் சார். நல்லது. சார், ரமேஷுடைய சாவுக்கும் அந்த மன்மதராஜே காரணம். மிஸ்டர் நிரஞ்சன், மன்மதராஜுக்கும் ரமேஷுடைய சாவுக்கும் என்னப்பா சம்பந்தம்? நிறைய இருக்கு சார். சாட்சி வேணும்னா அந்த லெட்டரே சாட்சியா இருக்க. என்னையா ரிப்போர்ட்டர் நீ? யாரோ ஒரு டாக்டர் எய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னானே, அவ லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டானா அந்த டாக்டரை கொலை குற்றம் சாட்டி அரெஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல, நோ. சரி, உனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன், நீ செத்து போ பார்க்கலாம். மிஸ்டர் நிரஞ்சன், நம்ம நாடு அதிக பேச்சுங்கிற அஸ்திவாரத்துல தான் நின்னுகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். அழகா மேடை போட்டு பேசி மயக்கிறதுல நாம எக்ஸ்பர்ட். பகட்டுக்கும் பந்தாவா வாழறதுக்கும் நாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவனுக்கு எய்ட்ஸ் கிடையாதுன்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு. நீங்க வெக்கப்படாம உங்க பிரச்சனை என்னங்கறது சொல்றீங்களா? சொல்லு. நாங்க ரொம்ப ஏழைங்க. நான் திருமண வயசுக்கு வந்த நேரத்துல எங்க அப்பா செத்துட்டாரு. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வேலையில சேர்ந்தேன். 10 வருஷம் கழிச்சு சுரேஷ் என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சாரு. 2 பேரும் இஷ்டப்பட்டு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆச்சு. பட் ஒரு நாள்
ஏன் ஒரு மாதிரியா இருக்க உமா? கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போற பொண்ணு நீ சந்தோஷமா இருக்க வேண்டாம்? சுரேஷ், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னது? நேத்து ராத்திரி நானு செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டேன். என் மார்புல கட்டி இருக்கு சுரேஷ். மோஸ்ட்லி எனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரஸ்ட் கேன்சர்? சுரேஷ், சரி, கவலைப்பட வேண்டாம் உமா. நாளைக்கே டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம். ஓகே, வா போலாம். அன்னைக்கு போன சுரேஷ் மறுபடி வரவே இல்லை. ஏன் வரல? நோய் இருக்கிறவளை கல்யாணம் செஞ்சுக்க யார்தான் இஷ்டப்படுவாங்க? நீங்க மறுபடியும் அவரை மீட் பண்ணவே இல்லையா? பாக்கிறதுக்காக போனேன். உள்ள இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது பாருங்க உமா, பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சுன்னு நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்ல. உங்களை கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் செக் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றோம் நாங்க. தைரியமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட சுரேஷ் அட்ரஸ் இருக்குல்ல? அது இருக்கு. பரவாயில்ல, கொடுவுமா. இதோ பாருங்க உமா, அவர் உங்களை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க விரும்பலைங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு விவரத்தை சொல்லி முடிஞ்சா உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். ப்ளீஸ் கொடுங்க. தேங்க்யூ. நாங்க வரோம். வணக்கம். வரேம்மா. நரம்பெல்லாம் செத்து சத்து இல்லாம இருக்கே, ஒன்னும் ரியாக்டே பண்ணலையே. டேய் கட்டு, அழைச்சிட்டு வா. மூமெண்ட்ஸ் இல்ல, ரியாக்ஷன் இல்ல, எல்லாம் காலி. ஏந்திரிச்சு நடக்காத முடியுமா? இறங்க. அழைச்சிட்டு வாடா. உட்காருங்க. டாக்டர், சுகப்பட வேண்டிய காலத்துல சோர்வு சங்கடம் என்ன பண்றது? மனசு சம்சாரம் வேணும் வேணும்னு என் பாடி கியர் பாக்ஸே சரியில்லை. குணமாக்கிறதுக்கு தான் நான் இருக்கேனே, இதுக்கு எதுக்கு மூளையை குழப்பிக்கிறீங்க? பணக்காரங்களுக்கு இருக்கிற மாமூல் வியாதி தான். நர்ஸ், எஸ் சார். அந்த மன்மத மஸ்தி மாத்திரையை கொண்டா. மன்மத மசியா? ஆமா, நான் தயாரிச்சிருக்கிற ஆன்ம விருத்தி மாத்திரைக்கு நான் வச்சிருக்கிற ரெஸ்பெக்டபிள் நேம் இது. இந்த மாத்திரைய தினம் 3 சாப்பிட்டு தண்ணிய குடிங்க. அப்புறம் பாருங்க, இளமை திரும்பி எகிரி குதிப்பீங்க. நான் ஒரு சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? தாராளமா பண்ணிக்கங்க, ஏராளமா அனுபவிக்கலாம். என் பில்லு 1000 ரூபாய் ஆச்சு, அதை கொடுத்துருங்க. லட்சத்துல ஒருத்தர் தான் உங்களை மாதிரி டாக்டர். நடங்க. ஏய், இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போட உள்ள. போயா. ஒரு மாசம் ஆகட்டும். ஹலோ டாக்டர். சிடம் சிடம். தேங்க்யூ. இங்க வர்றதுக்கு முன்னால கதவை தட்டிட்டு வரணும். சாரி. என்ன விஷயம்? ஐ எம் நிரஞ்சன், சீப் ரிப்போர்ட்டர் ஆஃப் ஞாயிறு மலர். பை தி வை, இவங்க ஜூனியர் ரிப்போர்ட்டர் மிஸ் பிரியா. ஹலோ. எங்க பத்திரிகைக்காக உங்களை இன்டர்வியூ பண்றதுக்காக வந்திருக்கோம். 100 இல்ல 1000 டாக்டர்ஸ் இருக்கிற இந்த ஊர்ல என்ன ஒருத்தனை மட்டும் இன்டர்வியூ பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? மிஸ்டர் நிரஞ்சன், சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு தெரியாது. கம் டு தி பாயிண்ட். சார், நீங்க எங்களை மிஸ்டேக் பண்ணிக்கிட்டீங்க போல இருக்கு. நோ, நான் இல்ல மிஸ்டேக் பண்ணது, நீங்க. ரமேஷுடைய தற்கொலைக்கு நான் தான் காரணம் நினைச்சு என்ன இன்டர்வியூ பண்றதுக்கு வந்திருக்கீங்க. ஆமா, இதோ பாருங்க மிஸ்டர் மன்மதராஜ், பணத்துக்காக ரமேஷுக்கு எய்ட்ஸ் இருக்கிறதா சொல்லி அவன் சாவுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணமா இருந்திருக்கீங்கன்னு காலேஜ்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. காலேஜ்ல யாரும் பேசல,
நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கேவலமா பப்ளிசிட்டி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த முட்டாளுகிட்ட நான் உனக்கு எதுக்குடா ஆசை? வேசிகள்கிட்ட உடல் உறவு வச்சுக்கிட்டா எய்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் உண்டு. எதுவா இருந்தாலும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு தரம் பிளட் செக்அப் பண்ணிக்கிடான்னு சொன்னேன். அதை கேட்காத அந்த இடியட் சந்தேகப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா அதுக்கு நான் காரணம்ங்களா? நீங்க தான் காரணம்னு உங்க பேரை எழுதி வச்சுட்டு செத்துருக்கானே. டாக்டர் மன்மதராஜன் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் நான் ஒருத்தன் தானா? இதுக்கு சாட்சி இருக்கா? மிஸ்டர் நிரஞ்சன், நான் கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கி கிளினிக் நடத்திக்கிட்டு இருக்கேன். என் பேருக்கு கேவலம் வரும்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களால எனக்கு மான நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு கேஸ் போட வேண்டியது இருக்கும். பி கேர்ஃபுல். இனி உங்களோட பேசிட்டு இருக்க நான் தயாரா இல்ல. நெக்ஸ்ட். ரீட்டா, மன்மதராஜ் கிளினிக் ஏன் போறா? ஏதாச்சும் நோய் இருக்கும். நோ, சம்திங் மஸ்ட் பி தேர். எஸ். அப்படின்னா அவங்க வர வரைக்கும் இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்குவோம். ஓகே. ஓகே. நர்ஸ். எஸ் டாக்டர். ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ஆச்சா? ஆயிடுச்சு. உட்காருங்க. இந்த வீடியோ கேசட்டை பார்த்து அவங்க ஃபாரின்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்ததுனால ரொம்ப நல்லா போச்சு. கிட்ட சார், உங்க ஃபீஸ். இதுக்கெல்லாம் நான் பணம் வாங்குறது இல்ல. வச்சுக்கோங்க. விசுவாசம் தான் முக்கியம். இத பாருங்க, உங்களுக்கு வியாதி இருக்குதோ இல்லையோ, நீங்க இந்த கிளினிக்கு அப்பப்ப வந்து போய்கிட்டு இருந்தா அதுவே எங்களுக்கு சந்தோஷம், அதுவே எங்களுக்கு ஆதாயம். ஆகட்டும் சார், கண்டிப்பா வரேன். See you. ஓகே, பாய். Bye. சார், எல்லா கையும் தொடாதீங்க. ஏசியர் தான் என்ன கிரி ஆகுறது. ஏய், நீ எழுந்துட்டு இருக்க? போகல. சரிங்க. ஐயோ, ஹாய் ரீட்டா. ஹாய் பிரியா. நல்லா இருக்கியா? ஓ, ஃபைன். பை தி பை, இவர் ஞாயிறு மலர் பத்திரிகை ரிப்போர்ட்டர் மிஸ்டர் நிரஞ்சன். வணக்கம். ஏ ரீட்டா, கிளினிக்கு போயிட்டு வர? உடம்பு சரியில்லையா? நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் போயிட்டு வந்தேன். ஒரு வயசு பொண்ணு அந்த செக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட சும்மா எதுக்கு போறது? ஏ ரீட்டா, இந்த குட் ஃப்ரெண்ட் கிட்ட நீ ஏதோ மறைக்க பாக்குற. அது அது ஓகே ஓகே, வாங்க லான்ல உட்கார்ந்து பேசலாம். வா பிரியா. இங்க உட்காரலாம். இத பாருங்க ரீட்டா, இந்த அல்கா டாக்டர் சாதாரண ஆள் இல்ல. பல ஆட்களுக்கு இல்லாத நோய்களை இருக்கிறதா சொல்லி சாகடிச்சிடறான். அவனுடைய தகுதித்த வேலைய வெளிப்படுத்தணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன சொன்னா, என்ன செஞ்சா, தயவுசெய்து சொல்லுங்க. வெக்கப்படாதடி. உன்னுடைய ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் நாங்க சால்வ் பண்றோம். சொல்லு. நான் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறது உனக்கே தெரியும் பிரியா. ஒரு நாள் இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுறணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் விடுறதுக்கு முடியல. அப்படின்னா இந்த நோயோட ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் அந்த மன்மதராஜ் கிட்ட போனீங்களா? ஆமா. என்ன சொன்னார் அவரு? ட்ரெஸ்ஸிங் பண்ண அப்புறம் என்கிட்ட கேஷ் வாங்கிக்கல. நோய் இருக்கட்டும், இல்லாத இருக்கட்டும், அப்பப்ப வந்துகிட்டு இருங்க, அதுவே எனக்கு சந்தோஷம், அதுவே ஆதாயம்னாரு. நான் சொல்றதை கேளுங்க. இனிமே அவங்கிட்ட போகாதீங்க ரீட்டா. உங்களுக்கு மனநோய்மா. இந்த மனநோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்யற திறமை அவனுக்கு இருக்கான்னா இல்ல, உங்க கற்பை பாழாக்கிடுவான். உங்க மனநோய்க்கு ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட பார்க்கணும். பாருங்க ரீட்டா, நீங்க எப்ப விரும்புறீங்களோ அப்ப உங்களை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போறோம். தேங்க்யூ. சீக்கிரத்திலேயே உங்களை சந்திக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஓகே, வரட்டா? ஓகே, வரோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்க. உட்காருங்க. டாக்டர் சார், நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு வினோதமான காதலர்களை பத்தி. அவங்க இவங்க தான். இவங்க ரீட்டா, அவங்க மாலினி. மிஸ்டர் நிரஞ்சன், இது கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ங்கிறதுனால நீங்க புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே ஓகே. டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. தைரியமா சொன்னா என்னால பரிகாரம் சொல்ல முடியும். ரீட்டா, பயப்படாம தைரியமா சொல்லேண்டி. எங்க அம்மா அழகா இருப்பாங்க, ஆனா எங்க அப்பா அசிங்கமா இருப்பாரு. அதனால எங்க அம்மா மேல சந்தேகப்பட்டு இல்லாதது பொல்லாதது சொல்லி இம்சை பண்ணாரு. என்னையும் நீ ஏன் மக இல்ல,
யார் யாருக்கோ பிறந்தபடி நீன்னு அசிங்கமா பேசுவாரு. இந்த சித்திரவதையெல்லாம் தாங்கிக்க முடியாத என் தாய் மண்ணெண்ணையை ஊத்தி கொளுத்திட்டு செத்துட்டாங்க. அதுல இருந்து எனக்கு ஆம்பளைங்களை கண்டாலே பயம், துவேஷம், அலட்சியம். என்னோட இளம பசிக்கு முறையான ஆண்களோட துணையை விரும்பினாலும் கூட என் தாயோட சாவு ஆண்களை கண்டாலே வெறுக்கும்படி செஞ்சிடுச்சு. அதனால நானும் குளிக்க போறேன்டி. ஐயோ போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் என்ன ஆம்பளையா நீ வெக்கப்படுறதுக்கு? யாரு? சுரேஷ்ங்கிறவரை பார்க்கணும். நான் தான் சுரேஷ். உட்காருங்க. தேங்க்யூ. நாங்க 2 பேரும் பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ். உமாவை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். உமாவா? எந்த உமா? மேரேஜின் முடிவு செஞ்சு கேன்சர் இருக்குன்னுட்டு கேன்சல் ஆன உங்க மாஜி காதலி. ஓஹோ, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கேன்சரை பத்தி யோசனை கேட்கறதுக்காக அவங்க எங்களுக்கு லெட்டர் போட்டிருந்தாங்க. நாங்க அவங்கள போய் சந்திச்சு பேசினப்போதான் விஷயம் என்னன்னு தெரிஞ்சது. இத பாருங்க மிஸ்டர் சுரேஷ், விவரம் தெரிஞ்சவரான நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சுகத்தை அனுபவிக்க வேண்டிய வயசுல துன்பத்தை அனுபவிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. நான் அவளை மேரேஜ் செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை பாழ் பண்ணிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? சச்சா, எங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்ல சுரேஷ். போகட்டும், உமாவை மேரேஜ் செஞ்சுக்க நீங்க நிராகரிச்ச காரணம் கேன்சர் மட்டும் தானா? அதெல்லாம் இல்ல. இந்த நோய் அவளுக்கு எப்படி வந்ததுங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அப்படின்னா? அது மட்டும் இல்ல, அவளோட நோயை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் மன்மதராஜ் கிட்ட போயிருந்தப்ப. பாரு சுரேஷ், பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு முக்கியமா 2 காரணம் இருக்கு. முதல் காரணம், சில பெண்கள் பால் கொடுத்தா எங்கே நம்முடைய அழகு கெட்டு போயிடுமோன்னு குழந்தைக்கு பால் ஊட்ட மாட்டாங்க. அதனால அந்த பால் இறுகி கட்டியாகி அதனால பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. 2வது காரணம், கல்யாணத்துக்கு முன்னாலே தாயாயிட்டதால அபாஷம் பண்ணிக்குவாங்க. அப்பவும் பால் வரும். அந்த பால் இறுகி கட்டியாகி அதனால கூட பிரஸ்ட் கேன்சர் வரும். சோ நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகி அபாஷம் பண்ணனால்தான் கேன்சர் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படின்னா நீங்க சொல்றது உண்மையா டாக்டர்? 100%. அந்த மாதிரி பொண்ணை யாராவது கல்யாணம் செஞ்சுக்குவாங்களா? மிஸ்டர் சுரேஷ், நீங்க அவசரத்துல தப்பு பண்ணிட்டீங்க. என் மனசுல பட்டதை சொல்றேன். உமாவை அந்த மாதிரி நினைக்காதீங்க. இது பாருங்க சுரேஷ், இன்னும் காலம் மிஞ்சிடல. உங்க சந்தேகம் முழுசா தீரணும்னு நினைச்சா நாளைக்கு 10 o'clock கிட்வாய் கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு நீங்க வரணும். ப்ளீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அப்போ வரேன் சுரேஷ். பாய். பாய். See you. குட் மார்னிங் பஸ். குட் மார்னிங். வர வேண்டியதெல்லாம் வந்தாச்சா? எல்லாம் வந்துருச்சு பாஸ். குட். மேல இருக்க மெடிசன் பாட்டில் எல்லாம் கீழே வச்சிரு. கீழே இருக்கிற அபீன், பிரவுன் சுகர், கஞ்சா எல்லாத்தையும் டன்னுக்கு அனுப்பு. ஓகே? ஓகே பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டைரக்டர் கேபின் ரூம் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூம் நம்பர் 16க்கு போங்க. தேங்க் யூ. வா பிரியா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்கார் பிரியா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஜஸ்ட் இப்பதான் வந்தோம். ஆஹா. நீங்க போலாம்.
வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். உட்கார் பிரியா. சார், நான் உங்ககிட்ட போன்ல சொன்னேன்ல, அவங்க தான் இவங்க. இவரு சுரேஷ், இவங்க உமா. மிஸ்டர் சுரேஷ், படிச்சவங்களான நீங்களே இப்படி தப்பு பண்ணா வாட் அபௌட் அன்எஜுகேட்டட்? பொதுமக்களுக்காக அரசாங்கம் கோடிக்கணக்கில் ரூபாய்களை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கில் நோயாளி. மேமோகிராஃபி ஆச்சா? அழைச்சு டாக்டர். குட். ஹலோ, டாக்டர் ஆனந்த் ஹியர். ஆயிடுச்சா? ஓகே, நல்ல வேலை. பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. சுலபமாக குணப்படுத்திடலாம். சார், பிரஸ்ட் கேன்சரை பத்தி எங்க வாசகர்களுக்கு உங்க அன்பான அறிவுரைகளை சொல்றீங்களா டாக்டர்? முக்கியமா ஒவ்வொரு பொண்ணும் மாதவிடாய்க்கு உருவாய் இது உடல் உறவுல பரவற நோயும் இல்ல. அப்படின்னா நான் மேரேஜ் பண்ணிக்கலாமா டாக்டர்? ஒய் நாட்? தாராளமா செஞ்சுக்கலாம். சார், இந்த பிரஸ்ட் கேன்சரை தவிர வேற எதனாலயாவது கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இருக்கு. அதை நாங்க cervical கேன்சர்னு சொல்றோம். இத பத்தி நீங்க கட்டுரை எழுதணும்னா பாபுஜி தெருவில் வெல்ஃபேர் ஆபீசர் ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்து பேசுனீங்கன்னா அவர் ஒரு நோயாளியோட பேசுறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாரு. நானும் போன். அந்த கர்ப்பப்பையில இருந்து முன்னால 15 சென்டிமீட்டரும் பின்னால 12 சென்டிமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கிறதுனால அந்த ஃபீல்ட மார்க்கிங் பண்ணி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புறோம். இப்ப மார்க்கிங் பண்றோம். சிஸ்டர், மார்க்கிங் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், ஃபர்ஸ்ட் முன்னால மார்க்கிங் பண்றேன். சிமுலேட்டர் ரூம்ல நோய் ஆக்சிலேட்டர் ரூம்லயும் படுக்க வைப்போம். சும்மா மெஷின் ஆன் பண்ணுங்க. பொசிஷன் கொண்டு வாங்க. ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸ் அதோட டியூமர்ல இருக்கிற இடைவெளியை மெஷர் பண்ணி இங்கே கூட இந்த கேன்சர் டியூமர் கவர் ஆயிருக்குதா இல்லையாங்கிறத முடிவு செய்ய நாங்க லேசர் பீம் மூலமா சோதனை செய்யறோம். அப்புறம் ட்ரீட்மெண்ட்டை நாங்க ஆரம்பிக்கிறோம். சும்மா ஜஸ்ட் கெட் தி பிளாட்ஃபார்ம் லிட்டில் ஹைட். இனி இந்த ஆக்சிலேட்டர் மிஷின் செய்யற வேலை என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க மேடம், இதுல பிரமிக்கும்படியான விசேஷ வசதி எல்லாம் இருக்கு. கோபால்ட் ரேடியேஷன்ல நோயாளிகளை சிகிச்சை பண்றதுக்கு பின்னாலையும் அப்புறம் முன்னாலையும் திருப்பி படுக்க வைப்போம். ஆனா இதுல பேஷண்ட் அப்படியே நீட்டி படுக்க வச்சு சும்மா எந்திரத்தை மட்டும் ஆபரேட் பண்ணி 360 டிகிரி வரை சுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனா இப்போ 180 டிகிரி வரைக்கும் மட்டும்தான் இதை பயன்படுத்துறோம். சும்மா ஆன் பண்ணுங்க, பாருங்க. இப்படி சிர்விக்ஸ் கேன்சர் இருக்கிற நோயாளியோட முன்பாகத்துக்கும் பின்பாகத்துக்கும் சுலபமா நாங்க ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம். இத பாருங்க, இது பயாப்சிக்காக. ஓகே, தேங்க் யூ டாக்டர். நிரஞ்சன், நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் டைரக்டர் ஆபீஸ் போனோம். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க பத்திரிகையில பப்ளிஷ் பண்றதுக்கு இதர பிரச்சனைகளுக்கும் கிளாரிபிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். இந்த வயசுலயே அவளுக்கு சிர்விக்ஸ் கேன்சர் வர்றதுக்கு காரணம் என்ன சார்? அதை கேட்டீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அவைகள முக்கியமானது பெண்கள் மற்றும் ஆண்கள்
தம்முடைய இனவருத்தி உறுப்புகளை சுத்தமா வச்சுக்கணும். அதோட பெண்கள் 18 வயசை விட குறைவா இருக்கையில ஆண் சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும், அதுவும் இல்லாம ஒரு பெண் பல ஆண்களோட உடல் உறவு வச்சிருந்தாலும் இந்த கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படின்னா ஜெயாவுக்கு இந்த மாதிரி கெட்ட நடத்தையினாலதான் கர்ப்பப்பையில கேன்சர் வந்திருக்குன்னு சொல்றீங்களா டாக்டர்? எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். நம்ம நாட்டு பெண்கள் பெரிய மனுஷியாகிற காலம் 13ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கும். இந்த வயசுல அவங்க உடல்நிலை கல்யாணம் பண்றதுக்கோ உடல் உறவுக்கோ ஏற்றதா இருக்காது. பெண்கள் 18 வயசு பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னால இந்த உடல் உறவு வச்சுக்க கூடாது. உடல் உறவுக்கு குறைந்தபட்சம் 18 வயசு நிறைஞ்சிருக்கணும். சோ இந்த காரணத்தாலையும் அதோட ஃபேமிலி பிளானிங் காரணத்தாலையும் அரசாங்கம் பெண்களுக்கு 18 வயசு நிறைவடைறதுக்கு முன்னால மேரேஜ் செய்யக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்த கேஸை இன்ஸ்பெக்டர் தான் முடிக்கிறதுக்கு விடாம தடையா இருக்காருங்கிறது உங்க அபிப்பிராயம்? ஆமா சார். அப்படின்னா இன்ஸ்பெக்டர் பிரகாஷுக்கும் அந்த மன்மதராஜுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கணும். நோ டவுட் சார், சம்பந்தம் இருக்கு. இருக்கட்டும், சந்தர்ப்பம் வந்தா தெருவுக்கு இழுக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியம், அந்த ரமேஷ் சாவுக்கு அந்த போதராஜ் தான் காரணமாங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். எஸ் சார், முதல்ல அது செய்யணும். நம்ம பத்திரிகையில மெடிக்கல் காலம் ஒண்ணு ஓபன் பண்ணி போலி டாக்டரால அப்பாவியின் சாவுன்னு கொட்ட கொட்ட எழுத்துல செய்தி பிரசுரம் ஆகணும் சார். அதை செஞ்சா போலி டாக்டருடைய சமூக துரோகம் அம்பலம் ஆயிடும். ஷூர், நல்ல யோசனை. இன்னொன்னு, பொதுமக்களுக்கும் ஆரோக்கியமா இருக்க அறிவை கூட வளர்க்கணும். ஃபேண்டாஸ்டிக் ஐடியா சார். மிஸ்டர் நிரஞ்சன் சார், போலீஸை விட சிபிஐயை விட பலமானது நம்ம பத்திரிகை இயக்கம். கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா மூவ் பண்ணணும். ஓகே சார், நான் வரேன் சார். கேரி ஆன். தேங்க்யூ. கிட்ட உள்ளே வச்சிட்டேன். ஜாக்கிரதையா வை. யாருக்கு அப்புறம் பணத்தை நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க திண்ணி பசங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன் பாஸ். அனுப்பு. அப்படியே. ஹலோ பிரகாஷ், வெல்கம். மிஸ்டர் மன்மதராஜ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்னடா ஜோக் பண்றியா? ஐ அம் நாட் ஜோக்கிங், ஐ அம் சீரியஸ். டாக்டர் ஆன நீ நோயாளிங்க உயிரை காப்பாத்துறதை விட்டுட்டு காசாசையால அவங்க உயிரை பலி வாங்கிட்டு இருக்கியா? என் சப்போர்ட் வேற இருக்குங்கிற தைரியமா? அது வந்து பிரகாஷ். Shut up! உன்னால ரமேஷ்ங்கிற பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஞாயிறு மலர் ரிப்போர்ட் இருக்கு. உன் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஏய், கூடிய சீக்கிரத்துல உன் குட்டெல்லாம் வெளியில வந்துடும். ஏய், பயந்துட்டியா மன்மதா? நானு சும்மா ஒரு நாடகம் ஆடினேன். நாடகத்தை வந்து இங்கேடா ஆடுறது? நான் உன் போலீஸ் பத்திய காட்டிட்டியோன்னு பயந்துட்டேன். இவனுக்கு ஒரு நாஞ்சு ஊத்து. திடீர்னு நீங்க அரெஸ்ட் பண்ணிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். அரஸ்ட் பெட்ல பண்ணி பார்க்கத்தான் போறேன். ஐயோ, பாரு மன்மதா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன் விஷயம் எல்லாம் சீக்கிரம் பேப்பர்ல வந்துட போகுது. மைண்ட்ல வச்சுக்க. பி கேர்ஃபுல். குட். துணிச்சலா என் விஷயத்தை பேப்பர்ல எழுதக்கூடிய தைரியம் உள்ளவன் எங்கயா இருக்கான்? அவன் ஞாயிறு மலர் பத்திரிக்கைக்காரன். அவன் பேர் நிரஞ்சன். வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. என்னை விட டேஞ்சரஸ் ஃபெலோ எவனும் இல்ல. அவன் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கலன்னா அவனுக்கு தோண்ட வேண்டியதான் 6 அடி. அதான் கரெக்ட். போஸ்ட் மாற்றத்துக்கு கிடைக்காத விட பஸ்மம் வைக்க வேண்டியதுதான். நீ சும்மாரியா? இதோ பாரு மன்மதா, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க மரியாதை செய்யற மாதிரி இருப்பாங்க, மாலை போடுற மாதிரி வருவாங்க. இவங்க பித்தலாட்டத்தினால கவர்மெண்டே கவுந்து போயிருக்கு. இதுல நீ நான் எந்த மூலை? இவங்க கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இட்ஸ் ஆல் ரைட். இதுக்கு ஒரு புது பாதையை நான் தேடுறேன். நீ தேடிக்கிட்டே இரு, நான் இந்த லேடியை தூக்கிக்கிட்டே போறேன். ஏய் கிட்டு, ஹலோ. யாரு? ஐ
டியூட்டி ரிப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன். ஓ, அப்போவே செலக்ட் ஆயிட்டீங்களா? எஸ். மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல. இல்லையா? பிள்ளைங்க எத்தனை? What do you mean? எப்பமா வந்த? இப்பதான் வந்தேன் டாடி. டாடி, இவர்தான் அந்த பத்திரிகை சீஃப் ரிப்போர்ட்டர் நிரஞ்சன். ஹலோ. அப்புறம் இவதான் என் மக பிரியா. உட்காருங்க. சம்மர் ஹாலிடேஸ்ல வீட்லயே இருந்திருந்து போர் அடிக்குதுன்னு சொன்னா, அதனால மெடிக்கல் பகுதியில நீங்க பிக்ஸ் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கட்டுமேன்னு வர சொன்னேன். தேங்க்யூ. ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க சார். என்ன டாடி இது? இவ்ளோ லெட்டர்ஸ் யாருக்கு வந்திருக்கு? நமக்கு தாமா. மெடிக்கல் பகுதியை படிக்கிறவங்க தங்களுடைய பிரச்சனைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதி இருக்கிற லெட்டர்ஸ் அம்மா இதெல்லாம். Oh my god. மிஸ்டர் நிரஞ்சன், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி நமக்கு யோசனை சொல்ற டாக்டர் கிட்ட அனுப்புங்க. ஓகே சார். இன்னையில இருந்து பிரியாவை உங்க அசிஸ்டண்டா சேர்த்துங்க. ஆகட்டும் சார். சார், எனக்கு ஒரு சஜஷன். என்னது கேளுங்க. சார், நமக்கு வந்திருக்கிற லெட்டர்ஸ்கள்ல சிலர் முழு விலாசத்தை கொடுத்து தங்களுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கேட்டிருக்காங்க. இவங்கள நாம ஏன் நேரா சந்திச்சு பேட்டி எடுக்க கூடாது? அப்படியே செய்யலாம். அப்படி செஞ்சா நோயாளிகளை பத்தி, நோயாளிங்க வாழ்க்கையை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டதான் இருக்கும். அப்புறம் நாமே நல்ல டாக்டர் கிட்ட போய் இவங்களுக்கு பரிகாரம் தேடலாம். இந்த விஷயத்தை நம்ம பேப்பர்ல விளம்பரம் பண்ணுனா நம்ம பத்திரிக்கை ஒரு மறுமலர்ச்சி பத்திரிக்கைன்னு பேர் கிடைக்கும். அதுவும் இல்லாம நாம சமூக சேவை செஞ்ச மாதிரியும் இருக்கும். வெல் செட் நிரஞ்சன், நல்ல யோசனை. தேங்க்யூ சார். ஓ, எனக்கு பிரஸ் மீட்டிங்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். See you, பிரியா. பை. நிரஞ்சன், லெட்டர்ஸ் சார்ட் அவுட் பண்ணுவோமா? ஓகே. அது சரி, இத்தனை புத்திசாலியா இருக்கிற நீங்க மேரேஜ் ஆயிடுச்சா, பிள்ளைங்க எத்தனைன்னு கேட்டிருக்க கூடாது இல்லையா? சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இட்ஸ் ஆல் ரைட். இந்த லெட்டர் பாரு பிரியா. வயசு 60, பேரு கோதண்டம், தலையில முடி இல்லாம வழுக்கு மண்டையா இருப்பா. சாக போற காலத்துல இது தேவையா? நிரஞ்சன், இத படிச்சு பாருங்க. வயசு 28, பேரு உமா. என் மார்புல கட்டி மாதிரி இருக்கு. ஒருவேளை பிரஸ்ட் கேன்சரா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. நான் எந்த டாக்டர் கிட்டையும் பரிசோதனை பண்ணிக்கல. இந்த வியாதி குணமாகுமா? இதுக்கு நிரஞ்சன். ஹலோ மேடம். ஜெயா எங்க? மார்க்கிங் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சுப்பம்மா, வரேம்மா. பிரியா, நீ சுப்பம்மாவோட போய் நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துரு. ஓகே. நான் இங்கேயே இருக்கேன். மேடம், நாம போய் டிஸ்ப்ளே போர்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பொட்டலம் குடியா. எனக்கு ஒரு பொட்டலம் கொடு. துட்டு கொடு, பொட்டலம் தர்றேன். என்கிட்ட துட்டு இல்ல. துட்டு இல்லாட்டி பொட்டலம் இல்ல. கை கால்லாம் நடுங்குது, ஒண்ணு கொடு. பொருள் ஏதாவது இருந்தா அடகு வை தர்றேன். ஏன் கேக்குறேன்னா, நான் பியூர்லி பிசினஸ் மேன். வாட்சி, செயின், தோடு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்திருக்கேன்ல. அந்த கணக்கெல்லாம் தீர்ந்து போச்சு. என்கிட்ட எதுவும் இல்ல. எதுவும் இல்லையா? மேல போட்டிருக்கிறிய தாவணி, அதாவது கொடு. வெரி குட்.
நளினி, இந்த மாதிரி பண்ணலாமாம்மா? பூட்டு போட்டுட்டு எங்க போயிட்டா? பக்கத்து வீட்டுல கேட்டு பாப்போம். யாரு? என்ன சார்? எங்க வீட்டுல இருந்தால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வெளியே எங்காவது போனதை நீங்க பாத்தீங்களா? நீங்க கூட்டிக்கிட்டு வர சொன்னதா ஒரு தடியாள் வந்து கூட்டிக்கிட்டு போனான். பிரியா, something is wrong. You're correct. Come on. பாத்தீங்களா, பச்சை மரமா துளுக்க வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி கருகி சாம்பலாயிடுச்சு பாத்தீங்களா? இந்த சாந்தி சாவு நாட்டு வைத்தியத்தாலதான். இதுக்கு காரணம் நீங்க தான், உங்க ஆளுங்க தான். இந்த மாதிரி வேலையை செய்யறவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் யாரா இருந்தாலும் அவனை போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். கர்ப்பமாகறதுக்கு இஷ்டம் இல்லைனாலும் உங்களுக்கு குழந்தைங்க வேண்டானாலும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஃப்ரீயா மருந்து கொடுக்கறாங்க, ட்ரீட்மெண்ட்டும் செய்றாங்க. உங்களை ஆரோக்கியமானவங்களா அறிவாளிகளா ஆக்குறதுக்காக அரசாங்கம் கோடி கோடியா செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நீங்க உபயோகப்படுத்திக்கணும். உபயோகப்படுத்திக்கங்க. யார் அவன்? சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி. காமன். டேய் பேமானி, நீயா? நேரம் காலம் பார்த்து வர தெரியாதா? இவருக்கு கால நேரமே இல்ல போல இருக்கு. என்னடா விஷயம்? சமய சந்தர்ப்பம் பார்த்து வந்தா அங்க கலையா முடிஞ்சிரும். என்னடா அப்படி உயிர் போற விஷயம்? லபோ தீபம் கத்திரிய. ஜக்கு சாந்திங்கிற பொண்ணை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தான். சரி, அவன் 4 மாசம் உண்டாயிட்டாராம். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, அபார்ஷம் பண்ணணும்னு அந்த பொண்ணை நாட்டு மருத்துவ வச்சுக்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த மருத்துவ வச்சு ஏடாகூடமா எதுவும் செய்ய அந்த பொண்ணு செத்து போயிட்டா. அதனால ஜக்கு மேல சந்தேகப்பட்டு போலீஸ்காரங்க இழுத்துக்கிட்டு போயிருக்காங்க. ஆமாண்டா, அவன் உன்ன மாதிரி இடியட். என்கிட்ட கூட்டிட்டு வந்திருந்தா நான் அபார்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். நாளைக்கு ட்ரக்ஸ் எல்லாம் வேற சப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. ச்சே, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன் கவலைப்படுறீங்க டார்லிங்? மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணா போகுது. ஹலோ, வணக்கம் சார். நான் மன்மதராஜ் பேசுறேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேச வேண்டியது இருக்கு. அது என்னன்னா, அந்த ஜக்கு விஷயத்துலயா? இந்த மாதிரி சில்லறை விஷயத்துலயா உயிர் எடுக்கிறேன்? உங்களுக்கு அது சில்லற விஷயம் சுவாமி, எனக்கு அது பெரிய விஷயம். பாருங்க, நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள ஏன் ஜக்கு என்கிட்ட வந்து ஜக்கு நெக்ஸ்ட் வீக் துபாயில இருந்து நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் இங்க ரெஸ்ட் எடுக்க வரதா இருக்காங்க. அவங்களுக்கு நாட்டுக்கோழி பிடிக்காதான், பிராய்லர் கோழி தான் பிடிக்குமா. அதுகளை சேகரிக்க வேண்டிய பொறுப்பு பொண்ணு சேர்ந்து. இந்த போதும் போதும் போதும். போதுன்னு சொல்லுவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ முடா குடியனாச்சே. என்னடா பிரகாஷ், ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? என்னமோ டல்லா இருக்கு. வயிறு வேற பசிக்கல, ஜொரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. மாமூலை விட 2 பெக் ஜாஸ்தியா போடு, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஹாய். ஹாய். எல்லாரும் எல்லாம் ரெடியா இருக்கு பாஸ். வாவ், யோ மன்மதா, இந்த ரசகுல்லாங்களெல்லாம் எங்கேயா பிடிச்ச? டேய் சுமாரா, ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் உன் வாழ்த்தனத்தை காட்டலாம். ரவி, இவங்க எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணு. எஸ் பாஸ். மோகனா வணக்கம். ரஜினி ஹாய். சந்திரிகா ஹலோ.
மனோகரி. Good selection, Mr. Manmadaraj. I like your taste. Thank you. Okay. Look, girls, நம்ம கான் பிரதர் இருக்காரு, பெரிய பணக்காரர். அது மட்டும் இல்ல, பெரிய தொழிலதிபரும் கூட. இவர் கூட நீங்க துபாய்க்கு போனா, இவர் சொல்றபடி நீங்க கேட்டா, within short periodல லட்சமா பணத்தை நீங்க சம்பாத்தியம் பண்ணலாம். What you say? எக்ஸ்கியூஸ் மீ சார், என் வேலை என்ன? தலையில மண்ணு சுமக்கிறதோ கல்லு சுமக்கிறதோ இல்ல. இவர் கம்பெனில மாடலிங் பண்ணணும். இவர் தயாரிச்சுக்கிட்ட சினிமாவில ஆக்டிங் பண்ணணும். ஆக்டிங் என்ன? ஆக்டிங்னா இவர் நம்ம நாட்டில் உடம்புல துணி இருக்கிற மாதிரி படங்களை தயார் பண்றது இல்ல. இவர் தயார் பண்றதெல்லாம் பெரிய பெரிய நிர்வாண படங்கள். உங்க அழக பார்த்து நிறைய ரூபாய்களை கொட்டி சுகத்தை அனுபவிக்கிற ஆளுங்க இவங்க. உடனே வைக்கிற மானங்கெட்ட தொழிலுக்கு நான் துபாய்க்கு போகணுமா? இந்த நாட்டுல அந்த தொழிலுக்கு நிறைய பணம் கிடைக்கிறது இல்லையே. உனக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்கு, அதுக்கு ஏத்தா நீரா என்னால அது முடியாது. ஜகு, அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், விஷயம் வெளியில லீக் ஆக கூடாது. Yes, sir. Look, girls, உங்க சொந்த அபிப்பிராயம் என்ன? நான் போறேன். நானும் போறேன். ஐ அக்ரி. வெரி குட். இந்த 3 பெண்களும் உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. கான் பிரதர், இந்த 3 அழைகளையும் ஏத்தி அனுப்பிடலாம். ஓகே? Okay. Take it. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரவி, இவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி டான்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணு. ஓகே பாஸ். கம் ஆன். Cheers. என்னம்மா கண்ணு, இந்திய பொண்ணு, துபாய்க்கு போக மாட்டியா? இப்படி தளன்னு உடம்ப வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்றியே. நான் இப்ப உன்னை ரேப் பண்ண போறேன், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நான் உன்னை ரேப் பண்ணுவேன் நினைச்சியா? ஆஹா, நீ என்ன ரேப் பண்ணுவ? நீ பண்ண பாவத்துக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. ஒண்ணு செய்ய முடியாத அநீதி. என்னாட்ட பெண்களோட சாபம் உன்னை சமமாக்கிடுச்சுடா. எனக்கு ஆண்மை இல்லையா? நான் அலியா? என்ன அலியா சொல்ல? ஓகே, கேக்கிட்டு விஸ்கி ஊத்தியாச்சு. பிரகாஷ் வரலையாடா? அவர் வந்தாச்சு, மோகினி ரூமுக்கு போயாச்சு. இந்நேரம் அவர் வேலையை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருப்பார். ஏய் எருமக்கடா, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல். அதிகமா பேசுன உததான் கிடைக்கும். என்னடா பிரகாஷ்? என்னாச்சு? அவளை ஏன்டா நீ கொன்ன? கொல்லணும்னு தோணுச்சு, கொன்னுட்டேன். பாஸ், நம்ம டெல்ல ரைடு பண்ணிட்டாங்க பாஸ். மொத்த சரக்கை நம்ம ஆளுங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாஸ். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நிரஞ்சன். bloody bastard. அவன் கதையை அன்னைக்கே முடிச்சிருக்கணும்.
இதுவரைக்கும் விட்டது நம்ம தப்பு தான். ஹலோ ஹலோ மடப்பயலே மன்மதராஜ், ஏண்டா கழுதையாட்ட கால் கால்னு கத்துற? வேர்க்கடலை விக்கிறவனுக்கும் ஐஸ்கிரீம் விக்கிறவனுக்கும் காப்பி விக்கிறவனுக்கும் உன் குட்டு வெளியாயிடுச்சுடா. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா பிரஸ் ஆளுங்க எப்படி பிரஸ் பண்ணுவாங்கன்னு? ஏய், ஒரு காலத்துல அரசாங்கம் கத்தி முனையில நின்னுகிட்டு இருந்துச்சுடா. பட் அதே அரசாங்கம் இன்னைக்கு பேனா முனையில நின்னுகிட்டு இருக்குடா. பேனா முனையில. ஏய் கழுத, நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்சிருக்கிற காளாண்டா நீ. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு. அன்னைக்கு அரசாங்கம் யார் கையில இருந்துச்சுங்கிறதும் இதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் யார் கைக்கு போய் சேர போகுதுங்கிறதும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுக்குவேன். ஏய் குருடா, கோழி கூவி பொழுது விடியாதுடா. நீ ரைடு பண்ண இருக்கிற சரக்குக்கு நான் பாஸ் இல்லடா, எந்த சாட்சியமும் கிடையாதுடா. ஏய் பையா, இந்த டெமோக்ரஸில எப்படி வாழணும், இருக்கிறத இல்லைன்னு இல்ல கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு காசுக்காக தொண்டைகளைய கத்துறாங்களே லாயர்ஸ், அவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்கடா. ஏன் சொல்லு, என்கிட்ட இருக்கிற காசுக்காக. என்னடா சத்தத்தை காணோம்? மர மண்டையில அறிவு இப்பதான் முளைக்குதுன்னு நினைக்கிறேன். ஜகு, அந்த டெட் பாடியை கொண்டு போய் பேக் யார்ட்ல தள்ளி புதைச்சிரு. ஓகே பாஸ். போ. பிரகாஷ், இந்த சமயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என் ஆளுங்களை எல்லாம் நீ விடுதலை செய்யணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ பிரகாஷ், ஹெல்ப் மீ. ஏன்டா சும்மா உட்கார்ந்திருக்க? ஏய் பிரகாஷ், பேசேண்டா. என்னடாச்சு உனக்கு? கொஞ்ச நாளா எதுவும் சரியாவே பேசுறதே இல்ல பாஸ். வணக்கம்மா, நான் டாக்டர் மன்மதராஜ் பேசுறேன். எப்படி சார் இருக்காருங்களா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. Please, I'm sorry, please leave me. please, என்னாச்சு உங்களுக்கு? Please, என்னாச்சு உங்களுக்கு? Please. உள்ள அனுப்பு. எஸ் சார். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், இந்த ஒரே இன பால் புணர்ச்சி நோயாளிங்க தொல்லையும் முக்கியமா இந்த எய்ட்ஸ் நோயாளியும் நம்ம சமூகம் நாளடைவுல நோய்மயமா ஆயிடுங்கிறதுல சந்தேகமே இல்லை சார். சோ உங்க போலீஸ் ஒத்துழைப்போட ஒவ்வொருத்தரையும் ஏன் இந்த நோய் சோதனை பண்ணக்கூடாது? குட் கொஸ்டின். பட் இந்த கேள்வி நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்கறதா நல்லது. கட்டாய கல்வி முறை அமல்படுத்தி இருக்கிற மாதிரி கட்டாய நோய் சோதனை அமல்படுத்தி இருந்தா நீங்க கேட்கிற மாதிரி செய்யலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த லாகரி பொருளுங்க விற்பனை செய்யறதுல சில மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்குதுங்கிறது சிலருடைய அபிப்பிராயம். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? இது மாதிரி அபிப்பிராயங்கள் சந்தேகங்கள் வர்றது சகஜம். இதெல்லாம் உண்மைன்னு சொல்றதுக்கு இல்ல. அஃப்கோர்ஸ், பட் உங்க இன்ஸ்பெக்டர் பிரகாஷுக்கு இந்த வியாபாரத்துல சம்பந்தம் இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கேன். What are you talking? He is an honest officer. நோ சார். Sit down. I am not an honest officer, sir.
என்ன சொல்றீங்க? I'm telling you the truth, sir. நிரஞ்சன் கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இருக்கு சார். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக என் மனைவிக்கு கூட சுகம் கொடுக்காம தொழிலே கதின்னு உழைச்சேன். கடைசியில என் மனைவியே இழந்துட்டேன். What do you mean? ஆமா சார். அன்னைக்கு ரோசி, ஒரு கப் டீ தரியா? தரேன். இன்னைக்காவது சீக்கிரம் வந்துருங்க. ஏதாவது சினிமாக்கு போலாம். சாரி டார்லிங், இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் டியூட்டி இருக்கு. எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. நாளைக்கு போலாமா? போயும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. ச்சே, குப்பை பெருக்கிறவன கல்யாணம் பண்ணியிருந்தா கூட எவ்வளவு நல்லா இருந்தது. என்ன பேசிட்டு இருக்கிற? ஒரு போலீஸ் ஆபீசருடைய பொண்டாட்டி நீ இப்படியா பேசுறது? பேசாம சும்மா இருக்கிறதா? நோ. உங்க டியூட்டி, உங்க கடமை உணர்ச்சி, உங்க பதவி, பதக்கம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. எனக்கு கணவனோட சுகம் வேணும். நான் ஒண்ணும் மறக்கட்டே இல்ல. ஸ்டாப் இட். இத பாருங்க, உங்க டியூட்டியை நீங்க எவ்வளவு புரிஞ்சு நடந்துக்கிறீங்களோ அந்த அளவு உங்க பொண்டாட்டியும் இல்லன்னா. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு டைம் இல்ல. டியூட்டி முடிச்சிட்டு வரேன். Out! Get out! எதுக்காக வைக்கிறீங்க? ஹலோ சார், நீங்க சொன்ன அந்த கொலைகாரன் சூரஜ் ஹோட்டல்ல இருக்கா. நீங்க சீக்கிரமா வந்தா அவரை உடனே அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். ஓகே, நான் இப்போ வரேன். ரோசி, பொண்டாட்டி பெருசா தெரியல. நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். என் ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத நீங்க என்னை எங்கேயும் தேவையிலே கண்ணாயிருங்க. முக்கியமா உங்களை நான் கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இப்படிக்கு ரோசி. ஹலோ இன்ஸ்பெக்டர் பிரகாஷ், நான் மந்திரி மகாதேவன் பேசுறேன். நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கிற அந்த பக்கிரிய உடனடியா விடுதலை செய்யுங்க. சார், அவன் ஒரு கொலைகாரன், ரவுடி, ஸ்மக்லர். அதனால தான் சொல்றேன், அவனை உடனே விடுதலை பண்ணியே தரணும். இட்ஸ் நாட் பாசிபிள் சார். முடியாதுங்கிறது எதுவும் இல்லையா? நான் மந்திரி சொல்றையா, உடனே அவனை விடுதலை பண்ணு. ஓகே சார். இது என் நேர்மைக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனை. திருச்சியிலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்த பிறகு ட்ரக் சப்ளை செஞ்சுக்கிட்டு இருந்த, பெண்களை கடத்தல் செஞ்சுக்கிட்டு இருந்த மன்மதராஜனா அரெஸ்ட் பண்ணிருக்க முடியும்.
ஆனா நான் அவனை அரெஸ்ட் பண்ணல. ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏன்னா நான் அவனை அரெஸ்ட் பண்ணாலும் அவன் விடுதலை ஆயிடுவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானே அவனுக்கு ஆதரவா இருந்தேன். பொண்டாட்டிய பறி கொடுத்தனா நூத்துக்கணக்கான பெண்கள் கிட்ட சுகம் அனுபவிச்சேன். ஆனா இப்போ அந்த சுகமே என்ன சாகடிச்சிட்டு இருக்கு. எனக்கு எய்ட்ஸ் இருக்கு, எய்ட்ஸ் இருக்கு, எய்ட்ஸ் இருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டது டெட் பாடிய அந்த ஜக்கு டாக்டர் மன்மராஜ் வீட்டு பின்பக்கத்துல புதைச்சு வச்சிருக்கிறான். எனக்கு ஏன் ஆன்ம உணர்ச்சி இல்லைன்னு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவர் எனக்கு எய்ட்ஸ் இருக்கிறதா சொன்னார். பண்ணக்கூடாத தப்பை எல்லாம் பண்ணி சாவோட கையில சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா உண்மையை சொல்றேன் சார், உண்மையை சொல்றேன். மன்மதராஜ் சீக்ரெட்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு, பாருங்க. சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பாரு. எஸ் பால். எவனாவது ஒரு அடி முன்னால வந்தீங்க பொசிக்கிடுவோம் உங்களை எல்லாம். யார் நீங்க? நெர்கோட்டிக் ஸ்குவாட். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். Get up. Get up. எல்லாரும் எழுதிட்டு வாங்க.